5 ஆண்டுகள் துணை மேயராகவும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் திறம்பட செயலாற்றிருக்கின்றேன். என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார்கள். எங்க அம்மா இருந்தாங்கன்னா நடக்குமா? என் தாய் இருந்தாலும் நடக்குமா? கடுமையான உழைப்பு. நான் 24 மணி நேரத்தில் இது நாள் வரைக்கும் சுமார் 15 மணி நேரங்கள் இந்த இயக்கத்திற்காக தலைமை என்ன கட்டளை இருக்கின்றதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நான் பார்த்தது கிடையாது. பதவி எந்தவித விளக்கமும் கேட்கப்படாமல் நீங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டு என்ன வித எந்த யாருமே என்ன கேட்கல. எதற்காக என்ன இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்தார்கள்? ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஏதாவது காரணம் இருக்குன்னு இப்ப நடந்து வர பிரச்சனை உங்களுக்கே தெரியும். கட்சியில எனக்கு எதை பத்தி நீங்க அவங்க பக்கம் நான் யார் பக்கமும் இல்ல. என்ன ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. இந்த இயக்கம் கட்சி கொடி சின்னம் எங்க இருக்கிறதோ பெஞ்சமின் அங்கதான் இருப்பான். புரியுதா? கேளுங்க சொல்லி முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது நாள் வரையும் இயக்கத்திற்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் சோதனையில் இருக்கின்ற பொழுதும் சரி நாங்க அம்மா கூட இருந்தோம். அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலும் சோதனை வருகின்ற பொழுதும் சரி இன்னைக்கு இயக்கத்தின் பால் பற்று கொண்டு இயக்கத்திற்காக உண்மையாகவும் விசுவாசமாகவும் கடின உழைப்பு. இன்னைக்கு நான் என்ன நிலைமைன்னு சொன்னா உண்மைக்கு கிடைத்த பரிசு, விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு, கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசாக நேற்றைய தினம் எனது பதவியை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். உண்மையாகவும் விசுவாசமாகவும் இதுவரைக்கும் இந்த இயக்கத்திற்கு தூணாக இருக்கின்றோம். மக்கள் பாராட்டக்கூடிய வகையில் 5 ஆண்டுகள் துணை மேயராகவும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் திறம்பட செயலாற்றிருக்கின்றேன். என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார்கள். எங்க அம்மா இருந்தாங்கன்னா நடக்குமா? என் தாய் இருந்தாலும் நடக்குமா? கடுமையான உழைப்பு. நான் 24 மணி நேரத்தில் இது நாள் வரைக்கும் சுமார் 15 மணி நேரங்கள் இந்த இயக்கத்திற்காக தலைமை என்ன கட்டளை இருக்கின்றதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு என் பதவி எடுக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நான் என்ன தவறு செய்தேன்? தலைமையில் நான் பார்ட்டி ஆபீசர் போன் பண்ணி கேட்டேன். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. காரணம் இல்லாம எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஏதாவது தப்பு இருக்கணும்ல, கட்சிக்கு துரோகம் செய்திருக்கணும்னு சொன்னல. இல்ல கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முயற்சி செய்தீங்களா? என்ன நடந்துச்சு? அவரை நீங்க சார் நான் என்ன சொல்றேன், தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னால் வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கு முன்பாக பொதுச் செயலாளரை போய் நான் சந்தித்தேன். அவரிடத்திலே அன்பாக பேசி அவரும் என்னுடைய அன்பாக பேசி அவரிடத்தில் ஆசைப்பட்டு விட்டு சென்று விடைபெற்று வந்தேன். தேர்தல் முடிந்த பின்பும் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பும் அன்றைக்கு நான் தோல்வி தவிர்ந்த போதும் அவரிடத்தில் நேரடியாக சென்று அவரிடத்தில் தனியாக பேசி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டிருந்தார். இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கான இது மாவட்ட செயலருக்கான எந்த நான் எதில் கலந்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் நான் இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது பேசி ஏதோ ஒரு பக்கத்தில் செஞ்சிருக்கலாம், ஆதரவு தெளிச்சிருக்கலாம். நான் ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். அந்த பிரிவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க சந்தேகத்தில் எதுவும் காட்டுங்க, உண்மையை காட்டுங்க, உண்மையை காட்டுங்க. நான் ஒன்னு சொல்றேங்க, அவர் முதலமைச்சர் ஆவதற்கும் நான் உறுதுணையா இருந்த அந்த பெஞ்சமின் பொதுச் செயலாளர் ஆவதற்கும் பெரும் கஷ்டங்களை இண்டிவிஜுவலா நான் பல்வேறு எஃபர்ட் எடுத்து பிரச்சனைகளால் நாம் சந்தித்தவன். எனக்கு கிடைச்ச பரிசு உண்மைக்கு விசுவாசத்திற்கு கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசு நேற்றைய தினம். காரணம் இருக்குன்னு நீங்க பத்திரிகைக்காக வந்திருக்கீங்க. 10 நாள் என்ன மாறி இருக்கு? 4ஆம் தேதி மீட் பண்ணேன்னு சொல்றீங்க. ரிசல்ட் வந்தப்ப இந்த 10 நாட்களுக்குள்ள நீங்க ஊருக்கு 10 நாள் இல்லங்க. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம கிட்டத்தட்ட 8ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் போய் சந்திக்கிறேன். 3 நாள் கழிச்சு 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம போய் சந்திக்கிறேன். நான் திங்கட்கிழமை 3 நாள் என்ன நடந்துருச்சுன்னு தெரியலீங்க. என்ன நடந்து எனக்கு தான் தெரியும். நான் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு நான் புறப்பட்டு நான் வெளியூர் போயிருந்தேன். என் குடும்பத்தோடு போயிருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு இல்ல எதுவும் சாதாரணமா எல்லாமேங்க நான் தோல்வி தவிர என் குடும்பத்தாருங்க மனசு ஒரு மாதிரியா இருக்குது. நீங்க வாங்க வாங்க ஒரு 4 நாளைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்க. நான் வந்து பாக்குறேன்ல, பொதுச்செயலர் வந்து பார்த்துட்டு தானே போறேன். நாளைக்கு வந்து ஒரு பாக்குறப்போ அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க, பாக்குறேன்னு பார்த்துட்டு போறேன். எனக்கு அதை பத்தி எனக்கு என்னங்க வேலை? மாவட்ட செயலருக்கு என்ன பண்ணி அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன்.